Good morning children. இன்னைக்கு கிளாஸ் ப்ளஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்குப்பா. இன்னைக்கு டேட் என்ன அப்படின்னா மார்ச் 26ஆம் தேதிப்பா, வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு என்ன நடத்த போகிறோம் அப்படின்னா ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். சில நாமன்கிளேச்சர் சொல்லி தர போகிறேன். அப்புறம் இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன்ஸ் நம்ம படிக்க போகிறோம். எல்லாரும் கவனிங்கப்பா. ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ் எடுத்தோன்னா உங்களுக்கு போர்டு எக்ஸாமில் சில 1 மார்க் கொஸ்டின் கேட்கலாம். அது என்னன்னு சார் சொல்ல போகிறேன். நல்லா கவனி. உன் புக்கில் இருக்குது ஆயில் ஆஃப் மிர்பேன்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? ஆயில் ஆஃப் மிர்பேன்னு ஒன்று இருக்குது. இன்னொன்று ஆயில் ஆஃப் பிட்டர் ஹார்மன்ஸ் இருக்குப்பா. இது 1 மார்க்ல கேட்கலாம். வாட் இஸ் ஆயில் ஆஃப் மிர்பேன் அப்படின்னு கேட்கலாம். ஆயில் ஆஃப் மிர்பேன் அப்படின்னா அந்த காம்பவுண்ட் பேரு நைட்ரோபென்சீன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? நைட்ரோபென்சீன் இஸ் கால்ட் ஆயில் ஆஃப் மிர்பேன். அதனால் மிர்பேன் அப்படின்னா பெர்ஃப்யூமரிஸ் இல்லை சோப் தயாரிக்கிறது யூஸ் பண்ணுவோம். அது பேர் மிர்பேன் சொல்லுவோம். அது என்ன காம்பவுண்ட்? நைட்ரோ பென்சீன். அதோட ஃபார்முலா பாருங்க, C6H5NO2 ஆயில் ஆஃப் மிர்பேன். அடுத்த காம்பவுண்ட் பேரு ஆயில் ஆஃப் பிட்டர் ஆல்மண்ட்ஸ். அதனால பிட்டர் ஆல்மண்ட்ஸ் அப்படின்னா இந்த கடலை பருப்பு மாதிரி ஒரு பருப்பு இருக்கும், கடையில் இருக்கும், கேட்டு பாருங்க. பிட்டர்னா கெட்டு போன அந்த பருப்புப்பா. ஆயில் ஆஃப் பிட்டர் ஆல்மண்ட்ஸ். இது என்ன காம்பவுண்ட் அப்படின்னா பென்சால்டிஹைடுன்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவோம்? பென்சால்டிஹைடு. என்ன ஃபார்முலா? C6H5CHO. ரெண்டுமே தனித்தனி கொஸ்டின். வாட் இஸ் ஆயில் ஆஃப் மிர்பேன் கேட்கலாம். கேட்டா என்ன ஆன்சர்? நைட்ரோபென்சீன். வாட் இஸ் ஆயில் ஆஃப் பிட்டர் ஆல்மண்ட்ஸ் கேட்கலாம். அதுக்கு என்ன ஆன்சர்? பென்சால்டிஹைடு. ஆனா ரெண்டுக்குமே ஒரே ஸ்மெல் தான் இருக்கும். என்ன ஸ்மெல் அப்படின்னா பிட்டர் ஆல்மண்ட்ஸோட ஸ்மெல் இருக்கும்பா. அடுத்து நல்லா கவனிங்க. சார் ஏற்கனவே உங்களுக்கு சில குரூப் சொல்லி கொடுத்துருப்பேன், இம்பார்ட்டன்ட் குரூப்ஸ். அதோட பேருக்கு சார் எழுதிருக்கேன் பாருங்கப்பா. ஃபினைல். என்ன ஃபார்முலா? C6H5. நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஒரு குரூப் மாதிரி எழுதியிருக்கேன். அடிக்கடி உங்களுக்கு மறந்து போறாம இருக்கிறதுக்காண்டி சார் மொத்தமா எழுதி வச்சிருப்பார். ஃபினைல் என்ன குரூப்? C6H5. அடுத்து பென்சைல். என்ன ஃபார்முலா? C6H5CH2. மூணாவது பென்சாயில். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோ. இது பென்சைல், இது பென்சாயில். C6H5CO. நாலாவது குரூப் இது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது, இது புதுசாக எழுதிங்க சார். பென்சல்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பென்சல். அதுக்கு இன்னொரு பேர் சொல்றா, பென்சிலிடீன். என்ன சொல்ல போறோம்? பென்சிலிடீன். என்ன ஃபார்முலா? C6H5CH டபுள் பாண்ட். இந்த 4 குரூப்பும் சார் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. ஃபினைல். ஃபினைல் ஃபார்முலா என்ன? C6H5. அப்புறம் பென்சைல் C6H5CH2. மூணாவது பென்சாயில் C6H5CO. அதுக்கு அடுத்து பென்சல், அதுக்கு பேர் பென்சிலிடீன் சொல்லுவோம். C6H5CH டபுள் பாண்ட்னு வரும்பா. ரைட் பா மக்களே. இப்போ ஒரு காமன் படிக்க போறோம். அந்த காமன் படி குளோரோபிக்ரின் சொல்லி பாரு. குளோரோபிக்ரின். குளோரோபிக்ரின் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில நாமன்கிளேச்சர் நேமிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏதாச்சும் ஒரு காமன் படிச்சீங்கன்னா அதோட பேரை சொல்லி சொல்லி பாருங்க. அதுக்கு தான் சார் திருப்பி உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்போ ஒரு காமன் படிக்க போறோம். அந்த காமன் பேரு குளோரோபிக்ரின். அதுனா குளோரோபிக்ரின் அப்படின்னா சாயில் இருக்குல்லப்பா, அதோட ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவோம். இன்செக்டிசைடு. என்ன சொல்லுவோம்? இன்செக்டிசைடு. பாருங்க பாருங்க. CCl3NO2. CCl3NO2. அதோட பேர் இங்க எழுதிருக்கேன் சார். இங்க பாருங்க. Cl3 3 இருக்காப்பா, அப்ப ட்ரைக்ளோரோ. NO2 இருக்கா, நைட்ரோ. அப்புறம் மீத்தேன். அப்ப ட்ரைக்ளோரோ நைட்ரோ மீத்தேன் வரும்பா. இதை தயாரிக்க போறோம். இந்த ரியாக்ஷன் ஒரு சிம்பிள் ரியாக்ஷன் பாருங்க. CH3NO2 இது நைட்ரோ மீத்தேன். நைட்ரோ மீத்தேன். இந்த 3 ஹைட்ரஜன் எடுத்துட்டு 3 குளோரின் போட போறோம். இவர் சப்ஸ்டிடியூஷன் சொல்லலாம், இல்ல குளோரினேஷனா சொல்லலாம். 3 குளோரின் போட்டுக்கோ. இது கேட்டலிஸ்ட் NaOH போட்டுக்கோ. சார் திருப்பி சொல்றேன். CH3NO2 நைட்ரோ மீத்தேன் பா. இதுல குளோரின் சேர்க்க போறோம். இட் இஸ் a substitution reaction. 3 Cl2. இந்த 3 ஹைட்ரஜன் எடுத்துட்டு 3 குளோரின் சேர்த்துரு. அப்ப என்ன வரும்? இந்த இடத்துல ஹைட்ரஜன் எடுத்துட்டு Cl போடுங்க. அப்ப என்ன வரும்? CCl3NO2. இங்க பாரு, CCl3NO2. அப்புறம் 3 Cl, இங்க 3 H இருக்கா, அப்ப பை ப்ராடக்ட் வரும் 3HCl. இந்த காம்பவுண்ட் பேர் குளோரோபிக்ரின். இட் இஸ் an insecticide. சாயில் ட்ரீட்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணுவாங்க. ரைட் பா மக்களே. இப்போ 3 ரியாக்ஷன் படிக்க போறோம். மூணுமே இம்பார்ட்டன்ட் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ். நேமிங் ரியாக்ஷன்ஸ் பேர் சார் சொல்றேன். கார்பைலமின் ரியாக்ஷன். என்ன பேரு? கார்பைலமின் ரியாக்ஷன் பா. அதுக்கு அடுத்து இங்க பாருங்க, மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். மஸ்டர்ட் ஆயில்.
கடுகு எண்ணெய் நினைக்கிறப்பா பார்த்துங்க. அதுக்கப்புறம் மூணாவது ரியாக்ஷன் பாருங்க, காம்பர்க் பேட்ஸ்மேன் ரியாக்ஷன். நல்லா கவனிங்க, காம்பர்க் பேட்ஸ்மேன் ரியாக்ஷன் சொல்லலாம், இல்லை வெறும் காம்பர்க் ரியாக்ஷன் சொல்லலாம். இந்த மூணு ரியாக்ஷனை நம்ம புதுசாக படிக்க போகிறோம். என்ன ரியாக்ஷன்? கார்பைலமீன், அப்புறம் மஸ்டர்ட் ஆயில், அப்புறம் காம்பர்க் ரியாக்ஷன். என்ன ரியாக்ஷன்? காம்பர்க். எல்லாரும் கவனிங்க, இந்த ரியாக்ஷன் உனக்கு பார்க்கறதுக்கு இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஈக்குவேஷன் மாதிரி இருக்கு, பட் இட் இஸ் அன் ஆர்கானிக் ஈக்குவேஷன். எல்லாரும் கவனிங்க பாருங்க, பாரு CH3NH2 அப்படின்னு இருக்குப்பா. இது பேர் மெத்திலமீன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மெத்திலமீன். இட் இஸ் அ பிரைமரி அமீன். இதை எதா மாற்ற போறோம் அப்படின்னா இந்த H2 எடுத்துட்டு சீன் போட போறோம். எல்லாரும் பாருங்க, மெத்திலமீன்ங்கிறது ரியாக்டன், CH3NC. இந்த இடத்துல நைட்ரஜன் பதில் ஒரு கார்பன் சேர்க்க போறோம். சேர்த்தா அதுக்கு பேர் எப்படி வருது பாருங்க, மெத்தில் ஐசோசயனைடு. மெத்தில் ஐசோசயனைடுக்கு இன்னொரு பேர் தான் கார்பைலமீன் சொல்லுவோம். அப்ப மெத்தில் அமீன்ல இருந்து என்ன தயாரிக்க போறோம்? மெத்தில் ஐசோசயனைடு. அப்ப எதுக்கு என்னென்ன ரியாக்ஷன்ஸ் பார்க்க போறோம்? CH3NH2 மெத்திலமீன், CHCl3 அப்படின்னா குளோரோஃபார்ம். அப்புறம் 3 ஆல்கலி போட்டுக்கோ, 3KOH. இப்போ எல்லாரும் கவனி, ரொம்ப ஈஸியா வரும் இந்த ரியாக்ஷன். சாருங்க அண்டர்லைன் பண்ணிக்க பாருங்க, நைட்ரஜன் இங்க C, அப்ப CH3NC இந்த ஃபார்ம் ஆயிடுச்சு பாருங்க. அதுக்கப்புறம் பை ப்ராடக்ட் ஈஸி எழுதலாம். இங்க ஒரு 3K, இங்க 3Cl, அப்ப 3KCl. அப்புறம் 3 OH இருக்குப்பா, அப்புறம் 3 ஹைட்ரஜன் இருக்கு. 3 OH இங்க எடுத்துக்கோ, 3 ஹைட்ரஜன் பாரு, இங்க 2 ஹைட்ரஜன், இங்க ஒரு ஹைட்ரஜன், அப்ப 3 OH 3 ஹைட்ரஜன் தான் 3 வாட்டர் மாலிக்யூல் ஃபார்ம் ஆயிடும். இது இட் இஸ் a balanced chemical equation. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் வருது, பட் இட் லுக்ஸ் லைக் an inorganic equation பா. சார் திருப்பி சொல்றேன், கார்பைலமீன் அப்படின்னாவே ஐசோசயனைடை குறிக்கும். அப்ப கார்பைலமீன் ரியாக்ஷன் என்ன தயாரிக்கிறோம்? மெத்தில் ஐசோசயனைடு. எதுல தயாரிக்கிறோம்? மெத்திலமீன். இந்த ரியாக்ஷன் நீ அனிலினை வச்சு எழுதலாம். அரோமேட்டிக் அமீன் இருக்குல்ல, C6H5NH2 போட்டு அப்படியே ப்ராடக்ட்டை மாற்றி எழுதலாம். எக்ஸாம்ல அலிஃபாட்டிக் அமீன் கேட்டா இதை எழுது. அலிஃபாட்டிக்னா மெத்தில் எத்தனை வரும்பா? அரோமேட்டிக்ல என்ன ஒரு ஃபினைல் அமீன் வரும், அமினோ பென்சின் சொல்லுவோம். அமினோ பென்சின் அனிலினை வச்சு எழுதுறது. அதை கேட்டா அதை எழுதிக்கங்க. எக்ஸாம்ல எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ணாட்டா ஒரு ரியாக்ஷன் மட்டும் எழுதினா போதும். இதுக்கு என்ன பேர் போட்டிருக்க பாருங்க, இட் இஸ் a characteristic test for primary amines. பிரைமரி அமீன்ஸ் என்ன ஜெனரல் ஃபார்முலா? R-bond NH2 பார். இங்க இருக்கு பாருங்க, CH3NH2. இது வந்து அலிஃபாட்டிக் அமீன் எழுதி இருக்கோம். அரோமேட்டிக் அமீன் அப்படியே இதை மட்டும் மாத்தினா போதும். என்ன ஃபார்முலா வரும்? C6H5NH2. இங்க மட்டும் அதே மாதிரி மாத்திக்கோ. பை ப்ராடக்ட் ரியாக்ஷன்னா ஒன் அண்ட் த சேம் பா. அடுத்த ரியாக்ஷன் பாருங்க, மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன். மஸ்டர்ட் ஆயில்னா கடுகு எண்ணெய்னு சார் நினைக்கிறேன், இருந்தாலும் நீங்க யாராச்சும் கேட்டுக்குப்பா. மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் நம்ம என்ன தயாரிக்க போறோம்னு சொல்ல போறோம். நல்லா கவனிங்க, மெத்திலமீன் இதே ஃபார்முலா CH3NH2. என்ன ப்ராடக்ட் பார்க்கணும்ல, எல்லாரும் கவனி. ப்ராடக்டோட பேர் என்னமோ ரொம்ப பெருசா வருது, புது ப்ராடக்ட் பா. மெத்தில் ஐசோ தயோசயனேட். சார் திரும்பி சொல்ல பாக்கி பாரு, மெத்தில் ஐசோ தயோசயனேட். இந்த ஏட்டுங்கிற ஞாபகம் வச்சுக்கோ. தயோங்கிற வேர்டு கெமிஸ்ட்ரியில் வந்தா சல்ஃபர்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? சல்ஃபர். இந்த மெத்தில்னா CH3 பா. ஐசோ தயோசயனேட் இருக்குல்ல, இது ஒரு ஃபங்க்ஷனல் குரூப். என்ன குரூப்? NCS னு எழுதுனா ஐசோ தயோசயனேட் பா. இதான் நம்ம தயாரிக்க போறோம். ரியாக்டன்ஸ் எல்லாரும் பாரு, மெத்திலமீன் CH3NH2. இங்க ஒரு கார்பன் எழுதிருக்கேன் சார், ஒரு கார்பன் 2 சல்ஃபர் இருக்குப்பா. 2 சல்ஃபர். இதுக்கு என்ன பேர் சொல்லலாம்? கார்பன் டை சல்ஃபைடு. நம்ம கார்பன் டை ஆக்சைடு முடிச்சிருப்போம்ல, C போட்டு 2 O போட்டா CO2 பா. அது கார்பன் டை ஆக்சைடு வரும். இங்க C போட்டு 2 S போட்டுருக்குமா, அப்ப இதுக்கு என்ன பேர்? கார்பன் டை சல்ஃபைடு. இதுல பை ப்ராடக்ட் மட்டும் எடுக்கிற என்னால கவனிக்க பாருங்க, H2 இங்க S பாக்ஸ் போட்டு தூக்கிடு பை ப்ராடக்ட்டா. மிச்சம் எல்லாத்தையும் அப்படியே சேர்த்து எழுத போறோம். இங்க பாரு CH3N, இங்க பாரு CH3N சார் எழுதிட்டேன். இங்க டபுள் பாண்ட் இருக்கா, டபுள் பாண்டை போட்டுரு. இந்த சீட் போல்ட் டபுள் பாண்டேஸ சேர்த்து எழுதிருங்க. இதுல NCS தான் ஃபங்க்ஷன் குரூப். அப்புறம் ஐசோ தயோசயனேட். அப்ப இந்த ரியாக்ஷன் என்ன சொல்ல போறோம்? மஸ்டர்ட் ஆயில் ரியாக்ஷன் பா. ரைட் பா மக்களே. மூணாவது ரியாக்ஷன் பாருங்க, இது உங்களுக்கு போர்டுல ரிப்பீட்டடா கேட்டிருக்கா. காம்பர்க் போச்மேன் ரியாக்ஷன். காம்பர்க் போச்மேன் ரியாக்ஷன்.
இல்லை வெறும் காம்பரிக் ரியாக்ஷன் கேட்பா. இதில் என்ன தயாரிக்க போகிறோம் அப்படின்னா பைஃபினைல். என்ன தயாரிக்க போகிறோம்? பைஃபினைல். பைஃபினைல்னா ரெண்டு ஃபினைல் குரூப்பா. ஃபினைல் குரூப் என்ன ஃபார்முலா? C6H5. அதோட இன்னொன்று சேர்த்துரு பாண்ட் C6H5. இங்கே சாரி பைஃபினைல். ரெண்டு ஃபினைல் இருந்தால் அப்புறம் டைஃபினைல் சொல்லுவோம். ஆனால் கெமிஸ்ட்ரி என்ன பேர் சொல்லுவான்? பைஃபினைல். இதை தான் தயாரிக்க போகிறோம். C6H5 பாண்ட் C6H5. சார் இங்கே ஈக்குவேஷன் மாதிரி எழுதியிருக்கேன். இது பழைய புக்கில் கொடுத்துருக்கா. இப்போ இந்த வருஷம் உங்கள் புக்கில் இதை மட்டும்தான் கொடுத்துருக்கா. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா எக்ஸாமில் கேட்டால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 2 நிமிஷம் ஆகுமா, ரெண்டையும் சேர்த்து எழுதி வச்சிருங்க. பேரோட சேர்த்துருந்தீங்க உனக்கு கண்டிப்பாக 2 மார்க் கிடைக்கும். எப்படின்னு சார் சொல்ல ரியாக்ஷன் பாருங்க. கார்பர்க் போல்ட்ஸ்மேன் ரியாக்ஷன்ல என்ன தயாரிக்க போறோம்? பைஃபினைல் தயாரிக்க போறோம். இது மாதிரி எழுதுனா கெமிஸ்ட்ரியில கப்ளிங் டைப் ஆஃப் ரியாக்ஷன் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? கப்ளிங் டைப்ஸ். இது இருக்குப்பா. இந்த மாடல்ல ஒரு 5-6 ரியாக்ஷன் உன் புக்கில் இருக்கு. அடுத்த கிளாஸ் சார் உங்களுக்கு சொல்லி தரேன்ப்பா. இந்த ரியாக்ஷன் மட்டும் பாரு எல்லாரும். C6H5 N2+Cl- ஏற்கனவே படிச்சுட்டோம். பென்சீன் டைசோனியம் குளோரைடு ஒரு ஃபினைல் குரூப் வந்துச்சு பாருங்க. C6H6 பென்சீன் ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டா இது ஒரு ஃபினைலா மாறிடும். பை ப்ராடக்ட் என்ன எடுத்துருக்கான்னு சொல்லவா? இந்த N2 இருக்கு பாருங்க. இந்த N2 கேஸா போயிடுச்சுப்பா. இங்க இருந்து ஒரு ஹைட்ரஜன் எடுத்தா CH வருமா? அந்த ஹைட்ரஜனுக்கு இந்த Cl எடு HCl போயிடும். அப்ப பை ப்ராடக்ட் ஒன்று நைட்ரஜன், இன்னொன்று HCl. இங்க ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டோம்ல, இங்க C6H5 இருக்கு, இங்க ஒரு C6H5 இருக்கா, சேர்த்து எழுதிரு C6H5 பாண்ட் C6H5 பைஃபினைல் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பைஃபினைல். என்ன போட்டுருக்கோம் கேட்டது? சோடியம் ஹைட்ராக்சைடு பா. இந்த இது பா ரியாக்ஷன் வர பென்சீன் டைசோனியம் குளோரைடு ஃபார்முலா எடுக்கேன். இது பென்சீன் பா, பென்சீன் ரிங். அதுல எல்லா இடத்துலயும் 6 இடத்துல என்ன வரும்? ஹைட்ரஜன் தான் வரும். சார் பாண்ட் போட்டு ஒரு இடத்துல ஹைட்ரஜன் போட்டிருக்கேன். இந்த HCl பாக்ஸ் போட்டு தூக்கிடலாமா? அப்புறம் நைட்ரஜன் கேஸா போயிடுமா? இது ஒரு ஃபினைல், இது ஒரு ஃபினைல். இதே மாதிரி கண்ணு மாதிரி வரைஞ்சு வச்சிருங்க. இது ஒரு ரிங், இது ஒரு ரிங். பைஃபினைல் சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? பைஃபினைல். அப்போ கோம்பர்க் போல்ட்ஸ்மேன் ரியாக்ஷன் நம்ம என்ன தயாரிச்சோம்? பைஃபினைல் தயாரிச்சோம். ரைட் பா மக்களே, சார் ஒன்று சொல்லி தர போறேன். குளோரோபிக்ரின் ஒன்று படிச்சோம் நம்ம. அதோட பேர் எப்படி வந்துச்சு நம்ம இப்ப பார்க்க போறோம். என்ன காம்பவுண்ட்? குளோரோபிக்ரின். இட் இஸ் an insecticide. It is used for soil treatment. soil sterilizer ன்னு சொல்லுவாங்க. என்ன ஃபார்முலா? CCl3NO2. அதுக்கு என்ன எப்படி பேர் வச்சு நம்ம சொல்ல போறோம்? பாருங்க. how to name CCl3NO2 பா. என்ன பேர் வச்சிருக்கோம் பாருங்க. 3 குளோரின் ட்ரைக்ளோரோ நைட்ரோமீத்தேன் பேர் வச்சிருக்கோம். இதுக்கு எப்படி இந்த பேர் வந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் மீத்தேன் நம்ம படிச்சிருப்போம். ஆல்கேன்ல ஃபர்ஸ்ட் வா மீத்தேன். அதோட ஃபார்முலா என்ன ஃபார்முலா? CH4. இது பேர் மீத்தேன். உங்க எல்லாத்துக்குமே நன்றாக தெரியும். ஈத்தேன்னா C2H6 வரும். அப்ப CH4 மீத்தேன் ஒரு காம்பவுண்ட் இருக்குப்பா. இதுல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டா CH3 வருமா? போட்டு NO2 போட போறோம். என்ன போட போறோம்? NO2 னா நைட்ரோ குரூப். அப்ப இதுக்கு என்ன பேரு? நைட்ரோ மீத்தேன். அப்ப மீத்தேன்ல ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டு ஒரு NO2. அப்ப CH3NO2 வந்ததா? இப்போ நைட்ரோ மீத்தேன். இந்த 3 ஹைட்ரஜன் இருக்குல்ல, இந்த 3 ஹைட்ரஜன் எடுத்துட்டு 3 குளோரின் போட போறோம். CCl3NO2. அப்ப 3 குளோரின் சப்ஸ்டிட்யூட் பண்ணோமா? 3 குளோரினா என்ன சொல்ல போறோம்? ட்ரைக்ளோரோ. மிச்ச பேரு நைட்ரோமீத்தேன். அப்ப ட்ரைக்ளோரோ நைட்ரோமீத்தேன். இப்படித்தான் குளோரோபிக்ரினுக்கு பேரு அவங்க வச்சாங்கப்பா. ரைட் பா மக்களே, சார் உங்களுக்கு முக்கியமான 2 டேர்ம் சொல்ல போறேன். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி உங்களுக்கு அடிக்கடி 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்கப்பா. வாட் ஆர் ஜெம் காம்பவுண்ட்ஸ்? வாட் ஆர் ஜெம் காம்பவுண்ட்ஸ்? இல்லைன்னா வாட் ஆர் விசினல் காம்பவுண்ட்ஸ்? சார் திருப்பி சொல்றேன். ஜெம் காம்பவுண்ட்ஸ் ஒன்று இருக்கு, இன்னொன்று விசினல் காம்பவுண்ட்ஸ். அதாவது ஜெம் டைஹாலைடுன்னு சொல்லுவா, இல்லை விசினல் டைஹாலைடு அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம். எல்லாரும் கவனிங்க. கார்பன்ல எப்படி அட்டாச் பண்ண போறோமோ, அதாவது ஒரே கார்பன் இன்னொன்று பக்கத்து கார்பன் எப்படி அந்த ஃபங்க்ஷன் குரூப்பை அட்டாச் பண்ண போறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் ஜெம் காம்பவுண்ட் சொல்லுவோம், இன்னொன்று விசினல் காம்பவுண்ட்ஸ். இதுவும் புக்கில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல சின்ன இடத்துல இருக்கும். ஆனால் அடிக்கடி உனக்கு எக்ஸாம்ல வாட் ஆர் ஜெம் டைஹாலைட்ஸ், வாட் ஆர் ஜெம் டயோட்ஸ்னு கேட்பாங்கப்பா. எல்லாரும் கவனிங்க பாரு. ஜெம் காம்பவுண்ட்ஸ்னா சார் சொல்லியிருக்கீங்க பாருங்க. சேம் கார்பன். அதனால சேம் கார்பன்னா ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் அட்டாச் டு சேம் கார்பன். ஃபார்முலா பாரு. CH3CH போட்டிருப்பா.
இங்க ஒரு Cl இங்க ஒரு Cl இதே கார்பன்ல அட்டாச் பண்ணிட்டேன். அப்ப சேம் கார்பன்ல அந்த ஃபங்க்ஷன் குரூப் அட்டாச் பண்ணா அது பேரு ஜெம் காம்பவுண்ட்ஸ். இதுக்கு பேரு ஜெம் டைஹாலைடுன்னு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? டைஹாலைடு. ஒரே கார்பன் தானே, அப்ப 1,1 வரும்பா. அது கீழே சார் ஒன்று எழுதியிருக்கேன், விசினல் காம்பவுண்ட்ஸ். விசினல் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா அட்ஜசன்ட் கார்பன். இங்க பாருங்க, இங்க ஒரு CH2 இங்க ஒரு CH2 இருக்கா, அப்ப இந்த கார்பனுக்கு ஒரு குளோரின், பக்கத்து கார்பன்ல ஒரு குளோரின், அட்ஜசன்ட் அடுத்தடுத்து வரணும். அப்படி வந்தா அதுக்கு பேர் என்ன சொல்ல போறோம்? விசினல் காம்பவுண்ட்ஸ். அப்ப இதுக்கு பேரு ஜெம் டைஹாலைடு, இது பேரு விசினல் டைஹாலைடு. அப்ப ரெண்டு குளோரின் நம்பர் என்ன வரும்? இது 1,2 பா, இதுக்கு 1,1. ரெண்டு கார்பன் இருந்தா அதுக்கு பேரு ஈத்தேன், ரெண்டு குளோரின் தான் டைக்ளோரோ. அப்ப இது என்ன வரும்? 1,2 டைக்ளோரோ ஈத்தேன். இந்த காம்பவுண்ட் இந்த பேரை போட்டு கேட்டா இது என்ன சொல்லுங்க? விசினல் காம்பவுண்ட்ஸ். இதே ஒரு கார்பன் அட்டாச் பண்றோம், 1,1 டைக்ளோரோ ஈத்தேன் சொன்னா அது பேரு ஜெம் காம்பவுண்ட்ஸ். ரைட் பா மக்களே, இன்னைக்கு என்ன பார்த்தோம்? ஆர்கானிக் நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல குளோரோபிக்ரின் எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்த்தோம். அப்புறம் 3 ரியாக்ஷன் பார்த்துருக்கோம். நேமிங் ரியாக்ஷன், கார்பைலமீன், மஸ்டர்ட் ஆயில் அண்ட் கோம்பெர்க் போச்மேன் ரியாக்ஷன். அப்புறம் என்ன பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆர் ஜெம் காம்பவுண்ட்ஸ் அண்ட் வாட் ஆர் விசினல் காம்பவுண்ட்ஸ். ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் ஒரே கார்பன்ல அட்டாச் பண்ணியிருந்தா அது பேர் ஜெம் காம்பவுண்ட்ஸ். வாட் ஆர் விசினல் காம்பவுண்ட்ஸ்னா ரெண்டு ஃபங்க்ஷனல் குரூப் பக்கத்து கார்பன்ல அட்டாச் ஆகியிருந்தா அது பேர் விசினல் காம்பவுண்ட்ஸ். இதுல ஹாலஜன்ஸ் வரலாம், இல்ல ஆல்கஹால் குரூப்ஸும் வரலாம். மக்களே, அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அடுத்த பாடத்துக்கு இம்பார்ட்டன்ட் ரியாக்ஷன் சார் உங்களுக்கு சொல்லி தரேன்ப்பா. ஓகேப்பா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சில்ட்ரன், டேக் கேர்.